வணக்கம். நான் சங்கரி. இன்னைக்கு 2023 கிளாட் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க இங்கிலீஷ் செக்ஷனுக்கான பேசேஜஸ் அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். I grew up in a small town not far from Kalipong. In pre-liberalization India, everything arrived late. Not just material thing, but also ideas. Magazines, old copies of Reader's Digest and National Geographic arrived late too. After the news had become stale by months or often years. ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு ஸ்மால் டவுனில் பிறக்கிறாரு. அது கேலிப்போங் அப்படிங்கிற இடத்துலேருந்து ரொம்ப தள்ளி இல்லைன்னு சொல்கிறாரு. இன் ப்ரீ லிபரலைசேஷன் இந்தியா எல்லாமே வந்துட்டு லேட்டாக தான் அரைவ் ஆச்சு. இன்னும் மெட்டீரியல் திங்ஸ் மட்டும் இல்லாமல் ஐடியாஸ் கூட வந்துட்டு லேட்டாக தான் அரைவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மேகசின்ஸ், ஓல்டு காப்பீஸ் ஆஃப் ரீடர்ஸ் டைஜஸ்ட் அண்ட் நேஷனல் ஜியாகிரபிக். மேகசின்ஸ் என்னென்ன காப்பினா ரீடர்ஸ் டைஜஸ்ட் அண்ட் நேஷனல் ஜியாகிரபிக் அப்படிங்கிற புக்ஸ் கூட வந்துட்டு லேட்டாக தான் அரைவ் ஆச்சு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஆஃப்டர் தி நியூஸ் ஹேட் பிகம் ஸ்டேல் பை மந்த்ஸ் ஆர் ஆஃபன் இயர்ஸ். அது ரொம்ப பழசானதுக்கப்புறம் மேபி நியூஸ் அப்படிங்கிறது நம்ம சுட சுட படித்தாதான் அது பேர் நியூஸ். ஆனால் இங்கே எல்லா நியூஸுமே வந்துட்டு லேட்டாக மட்டும்தான் அரைவ் ஆச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாரு. திஸ் டெம்போரல் கேப் டர்ன்ட் ஜேர்னலிசம் இன்டு லிட்ரேச்சர், news into legend, and historical even into something akin to plotless stories. But like those who knew no other life, we accepted this as a norm. The dearth of reading material in towns and villages in socialistic India is hard to imagine, and it produced two categories of people: those who stopped reading after school or college, or those including children who read everything they could find. இந்த டெம்போரலான கேப், இந்த டைம் கேப் வந்துட்டு ஜேர்னலிசம் வந்துட்டு லிட்ரேச்சராக மாற்றிருச்சு, நியூஸை வந்துட்டு லெஜெண்டாக மாற்றிருச்சு, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை வந்துட்டு ஒரு பிளாட் லிஸ்ட், ஒரு கதையே இல்லாத ஸ்டோரியாக மாற்றிருச்சுங்கிறத சொல்கிறாங்க. எல்லாமே டிலே ஆகிறனால எதுவுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படிங்கிறத சொல்ல வராங்க. பட் லைக் தோஸ் ஹூ நியூ நோ அதர் லைஃப், வேறு வழியே இல்லை இந்த லைஃப்பில் தான் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப நார்மலான விஷயமா தெரிஞ்சிச்சு. த டெர்த் ஆஃப் ரீடிங் மெட்டீரியல் இன் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் இன் சோஷியலிஸ்டிக் இந்தியா இஸ் ஹார்ட் டு இமேஜின். இந்த ரீடிங் மெட்டீரியல்ஸோட பற்றாக்குறை எப்படி இருக்குன்னா, இந்த இப்போ இருக்க சோஷியலிஸ்டிக் இந்தியாவில் இப்படி ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் ப்ரொடியூஸ்ட் டூ, இது வந்துட்டு ரெண்டு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று ஸ்கூல் அண்ட் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் படிக்கிறதே ஸ்டாப் பண்ணுற பீப்புள், இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் சில்ட்ரன்ஸ் வந்துட்டு கிடைக்கிறது எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி பீப்புளை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஐ ரீட் ரோட் சைன்ஸ் வித் தி என்தூசியாசம் தட் அட்டாச்சஸ் டு ரீடிங் த்ரில்லர்ஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரோட் சயின்ஸ் படிக்கிறப்ப கூட வந்துட்டு அவருக்கு ஒரு த்ரில்லிங்காக ஒரு என்தூசியாசமோட படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. வென் தி இட்டரண்ட் கபடிவாலா, collector of papers, magazine and rejected things, visited our neighborhood, I rushed to the house where he was doing business. அந்த இட்டரண்ட் கபடிவாலா, அக்கரிங் கபடிவாலா வந்துட்டு அந்த புக்ஸ், பேப்பர் இவெல்லாம் கலெக்ட் பண்ணுற ஒரு பர்சன் வரப்போ இவரை வந்துட்டு அவரை பார்க்கறதுக்கு ஓடிடுவாராம். அவர் பிஸ்னஸ் பண்ணுற அவரோட வீட்டுக்கு அவரை பார்க்க போயிடுவேன்னு சொல்கிறாங்க. He bought things at unimaginably low prices from those who would stop having any use for them, and I rummaged through his sacks of old magazines. அவர் வந்துட்டு நம்பவே முடியாத லோ ப்ரைஸஸ்க்கு அந்த புக்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுவார். ஏன்னா அது இன்னொருத்தவங்க வேண்டான்னு சொல்லி கொடுத்த பொருள்னு சொல்கிறாரு. அதை வந்துட்டு இவர் அந்த சாக்கை போய் எடுத்துட்டு ஃபுல்லாக தேட ஆரம்பிச்சிருவாராம் அவருக்கு வேணுங்கிற பொருளை கலெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி. சம்டைம்ஸ் ஆன் டேஸ் வென் பிஸ்னஸ் வாஸ் குட் ஹி அலோட் மீ அ கப்புள் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு மேகசின் ஃபார் ஃப்ரீ. எப்போ அவரோட பிஸ்னஸ் ஹையாக இருக்குது, அதெல்லாம் ரொம்ப சேல் ஆகிறப்ப கூட இவருக்காக வந்து 2 காப்பீஸ் அவர் ஃப்ரீயாக கொடுத்துருவாராம். ஐ would run home and ignoring my mom's scolding, plunge right in consuming news about India's victory in the Benson and Hedges Cup. அந்த மேகசினை வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்களாம். அவங்க அம்மா வந்துட்டு திட்டுறது கூட தெரியாமல் அந்த புக்குக்குள்ளே ரொம்ப டீப்பாக படிக்க ஆரம்பிச்சிடும். இந்தியாவோட விக்ட்ரி, பென்சன் அண்ட் ஹெஜ் கப் வந்துட்டு எப்படி இந்தியா விக்ட்ரி அடிச்சிருக்கு அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு வேண்டி. 2 takeaways from these experience have marked my understanding of the provincial leader's life. இதுலேருந்து 2 டேக்அவே எடுத்துக்கலாம். ஒரு 2 டேக்அவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஆத்தர் சொல்கிறாங்க. The sense of belatedness, of everything coming late, and the desire for the pleasure in language. இதில் 2 விஷயம் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கலாம். ஒன்று பிலேட்டட்னஸ், எல்லாமே வந்துட்டு லேட்டாக கிடைக்கிறது. இன்னொன்று அது படிக்கிறப்ப கிடைக்கிற லாங்குவேஜுக்கான ஒரு டிசையர். Speaking of belatedness, the awareness of having been born at the wrong time in history, of inventing things that had already been discovered else, far away, without our knowledge or cooperation, is a moment of எபிஃபனி அண்ட் டீப் சேட்னஸ். இந்த பிலேட்டட்னஸ் பற்றி பேசுகிறப்ப என்ன சொல்ல வராங்கன்னா,
இவங்க வந்துட்டு பொறந்தது ஒரு ராங் டைம் ஆஃப் தி ஹிஸ்ட்ரியில பொறந்திருக்குங்கிறத மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா, ஆல்ரெடி வந்துட்டு கண்டுபிடிச்ச விஷயத்த இவங்க புதுசா கண்டுபிடிக்கிற மாரி வந்துட்டு கண்டுபிடிச்சு வச்சுர்றாங்க. ஆனா லேட்டா தான் தெரியுது அது ஆல்ரெடி கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு கூட வந்துட்டு இவங்களுக்கு புக்ஸுக்கான ஆக்சஸ் இல்லைங்கிறத சொல்ல வராங்க. I remember a professor's choked voice narrating to me how all the arguments he had made in his doctoral dissertation, written over many years of hard work. For there indeed was a time when PhDs were written over decades, had suddenly come to naught after he would discovered the work of CWE Bixby. இந்த ஆத்தருக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தோட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க ரொம்ப நாளா வந்துட்டு ரொம்ப இயர்ஸா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண ஒரு ரைட்டிங்ஸ் ஒரு டிசர்டேஷன் வந்துட்டு ஆஃப்டர் இயர்ஸ் தான் அவங்களுக்கு தெரியுது அது CWE பிக்ஸ்பையோட ஒர்க் மாதிரியே இருக்கு அப்படிங்கிறது. ஆனா அது அவரா எழுதுனதா வந்துட்டு அவர் நம்புறாரு. This I realized as I grow older was one of the characteristics of provincial life. இது ஒரு வளர தான் எங்களுக்கு தெரியுது இது ஒரு ப்ரொவின்ஷியல் லைஃப்ல இருக்கிற ஒரு விஷயம். ரூரல் லைஃப்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமா நினைக்கிறாங்க. That they were saying right things with the confidence of someone declaring them for the first time. I therefore grow up surrounded by would-be Newtons who claim to be discovered again. இதுலயும் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆல்ரெடி ஒரு கண்டுபிடிச்ச விஷயத்த புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி வந்துட்டு அவங்க சுத்தி இருக்க பீப்புள் எல்லாருமே வந்துட்டு நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கூட இருக்காது. There is a deep sense of tragedy attending this sort of thing, the sad embarrassment of always arriving after the party is over. எல்லா இடத்துலையுமே இந்த ட்ராஜடி நடந்துகிட்டே இருக்குது அவங்களோட ஊரில். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி அந்த விஷயம் நடந்துச்சு, ஆல்ரெடி இன்வென்ட் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி அந்த ரைட்டிங்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆக்சஸே இல்லாதனால அந்த பார்ட்டியே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க புதுசாக போகிறதா ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் தேர் இஸ் அ ஹார்ஷ் வேர்ட் ஃபார் தட் சென்ஸ் ஆஃப் பிலேட்டட்னஸ், டேட்டட். அப்புறம் இந்த பிலேட்டட்னஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹார்ஷான வேர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இது ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, டேட்டட் அப்படிங்கிறத சொல்றாங்க. வாட் ரெஸ்கியூஸ் இட் இஸ் தி அன்பிரெடிக்டபிலிட்டி ஆஃப் தீஸ் anachronistic discoveries, the randomness and haphazardness involved in the mapping connections among thoughts and ideas in a way that hasn't been professionalized. இந்த அன்பிரெடிக்டபிலிட்டி அது வந்து கணிக்கவே முடியாத அனாக்ரானிஸ்டிக் அப்படின்னா வந்துட்டு அந்த டைம் இல்லாமல் ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு விஷயம். இந்த டிஸ்கவரிஸுக்கும் ப்ரொஃபஷனலிஸ்ட்டுக்கும் என்ன வந்துட்டு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறாங்க அப்படின்னா, இது எதுவுமே இவங்க எழுதின ரைட்டிங்ஸ் ஆகட்டும், இன்வென்ட் பண்ண திங்ஸ் ஆகட்டும், எதுவுமே வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலிசமாக இல்லை, ஹப்பாசட்னஸாக ரொம்ப அறகுறையாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்துட்டு அதை வச்சு தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, ஓகே இது இவங்களோட ஒரிஜினலான ரைட்டிங் தான் அப்படிங்கிறது. இதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். What was the Kabadiwala waste picker to the author? The Kabadiwala bought up all her magazines. The Kabadiwala's stock of books and magazines were of interest to the author. The Kabadiwala was about to steal the author's magazine. The author orders books online which the Kabadiwala delivered. The Kabadiwala's stock of books and magazines were of interest to the author. இதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, கபடிவாலாவோட ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் தான் வந்துட்டு இவங்களுக்கு ரீடிங்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. What, according to the author, is essential about the experience of being a provincial reader? Belatedness in the sense of coming late for everything, over-eagerness, accepting a temporal gap between what was current in the wider world and the time at which these arrived in the provincial location, none of the above. இதில் பேசேஜில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க டெம்போரல் கேப் பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்க விஷயம் ஆல்ரெடி முடிஞ்ச விஷயம் அவங்களுக்கு இப்போ தான் நடக்கிற மாதிரி புதுசாக அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அப்போ தான் கிடச்சிருக்கும். ஸோ த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி, accepting a temporal gap between what was current in the wider world and the time at which these arrived in the provincial location. Third question, why did the author feel a sense of epiphany and deep sadness? Option A, because the things that felt special and unique to the author were already established and accepted thought in the wider world, because the author was less well read than others, because the author missed being in a big city, all of the above. Option A தான் ஆன்சராக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு இந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு, யூனிக்காக ஃபீல் ஆச்சு. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன விஷயம், ஆனால் வந்துட்டு இப்போ தான் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் கொஸ்டின், வாட் டஸ் தி வேர்ட் anachronistic as used in the passage mean? Anachronistic அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு பேசேஜில் என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. rooted in a non-urban setting, related to Mofussil area, connected with another time, opposed to prevailing sensibilities. Anachronistic அப்படின்னா வந்துட்டு connected with another time. So the answer will be option C. Which of the following options captures the meaning of the last sentence best?
Option A, though the author feels provincial, she pretends to be from the metropolis. Though the author feels dated in her access to intellectual ideas, her lack of metropolitan sophistication let her engage with the ideas with some originality. See, though the author is aware of the limitedness of her knowledge, she is confident and can hold her own in a crowd. She is also proud of her roots in the small town. D, all of the above. இதில் லாஸ்ட் பேசேஜில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப ரேண்டம்னஸாக இருக்கனால, அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனலிசமாக இல்லாதனால தான் அதோட ஒரிஜினாலிட்டி தெரியுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே அதே தான். Though the author feels dated in her access to the intellectual ideas, her lack of metropolitan sophistication let her engage with the ideas with some originality. The answer will be option B. Second passage பார்க்கலாம். Until the Keeladi site was discovered, archaeologists by and large believed that the Gangetic plains in the north urbanized significantly earlier than Tamil Nadu. கீழடி சைட் வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்கியாலஜிஸ்ட்டு அப்புறம் எல்லாருமே என்ன நம்பினாங்க அப்படின்னா, கேஞ்சட்டிக் பிளேன்ஸ் தான் வந்துட்டு சிக்னிஃபிகண்ட்டாக வந்துட்டு அர்பனைஸ் ஆச்சு தமிழ்நாடுக்கு முன்னாடியே அப்படிங்கிற நம்புகிறாங்க. Historians have often claimed that large-scale town life in India first developed in the greater Magadha region of the Gangetic Basin. This was during the second urbanization phase. The first urbanization phase refers to the right of Harappan or Indus Valley civilization. ஹிஸ்டரியன்ஸ் வந்துட்டு என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல் டவுன் இந்தியாவில் வந்துட்டு எங்கே ஃபஸ்ட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா மகதா ரீஜியனில் கேஞ்சட்டிக் பிளேன்ஸில் தான் வந்துட்டு ஃபஸ்ட் அர்பனைஸ் ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்லி நம்புகிறாங்க. Historians have often claimed that the large-scale town in India first developed in the greater Magadha region of the Gangetic Basin. ஹிஸ்டரியன்ஸ் வந்துட்டு என்ன கிளைம் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லார்ஜ் ஸ்கேல் டவுன் இந்தியாவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கே டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு கிரேட்டர் மகதா ரீஜியனில் கேஞ்சட்டிக் பேசின்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்துட்டு செகண்ட் அர்பனைசேஷன் ஃபேஸ். ஃபஸ்ட் அர்பனைசேஷன் ஃபேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே தான் வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்துட்டு ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு வாஸ் தாட் டு ஹாவ் அர்பனைஸ்ட் அட் திஸ் ஸ்கேல் ஒன்லி பை தி 3rd century BCE. தமிழ்நாடு வந்துட்டு 3rd century BCEல தான் வந்துட்டு அர்பனைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. தி ஃபைண்டிங்ஸ் ஆஃப் கீழடி புஷ் த டேட் பேக் சிக்னிஃபிகண்ட்லி பேஸ்ட் ஆன் தி லிங்குவிஸ்டிக் அண்ட் கண்டினியூட்டி in cultural legacies, connection between the Indus Valley Civilization or IVC and old Tamil traditions have long been suggested, but concrete archaeological evidence remained absent. இந்த கீழடி ஃபைண்டிங்ஸ் வச்சு என்ன சொல்கிறாங்க, என்ன சிக்னிஃபிகண்ட்டாக ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு லாங்குவேஜ், லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் லீகசிஸ் இருக்குது, அதோட கண்டினியூட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் தமிழ் ட்ரெடிஷனுக்கும் வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, இது ரெண்டுமே ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு காங்கிரீட்டான எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. Evidence indicated similarities between graffiti found in Keeladi and symbols associated with the Indus Valley civilization. Evidence வந்துட்டு கிராஃபிட்டிக்கும் சிம்பிள்ஸ்க்கும் வந்து சிமிலாரிட்டிஸ் காமிக்குதுங்கிறத சொல்கிறாங்க. It bolstered the arguments of dissidents from the dominant North Indian imagination who have argued for years that their ancestors existed contemporaneously with the Indus Valley civilization. இது வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை வந்துட்டு டெவலப் பண்ணுது அப்படின்னா, டிசிடென்ட்ஸ் ஒரு கூட்டத்திலேருந்து ஒரு விஷயத்தை ஒத்துக்காமல் அங்கேருந்து பிரிஞ்சு போகிறவங்க, அவங்க வந்துட்டு எதை ஸ்ட்ராங்காக அவங்க வந்துட்டு நார்த் இந்தியன் டாமினன்ட் பீப்புள்னு சொல்கிறாங்க. அது ஒரு இமேஜினேஷனுக்காக. who have argued for the years, ரொம்ப வருஷமாக ஆர்கியூ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்துட்டு அவங்க ஆன்சிஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த டைம்லேயும் இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. All the archaeologists I spoke to said it was too soon to make definite links between the Keeladi site and the IVC, Indus Valley Civilization. இவங்க பேசின எல்லா ஆர்கியாலஜிஸ்ட்டுமே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு கீழடி சைட்டையும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனையும் வந்து லிங்க் பண்ண முடியாது, அதுக்கான கரெக்டான எவிடன்ஸ் இருந்தால் தான் ரெண்டையும் லிங்க் பண்ண முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க. There is no doubt, however, that the discovery at Keeladi has changed the paradigm. ஒரு டவுட்டே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எதனாலனா கீழடியிலிருந்து கண்டுபிடிக்கிற விஷயம் எல்லாமே வந்துட்டு ஒரு பேரடிம், எல்லாமே வந்துட்டு எல்லாத்துக்கும் இருக்க ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ரீசெண்ட் இயர்ஸ் தி ரிசல்ட் ஆஃப் எனி ரிசர்ச் ஆன் ஏர்லி இந்தியா ஹாவ் இன்வைட்டட் கீன் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் ப்ரொபனன்ஸ் ஆஃப் ஹிந்து நேஷனலிசம் சப்போர்ட் தி நேஷன் ஆஃப் வேதிக் கல்ச்சர் அஸ் தி ஃபண்டமெண்டல் டு தி ஒரிஜின்ஸ் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன். இப்போ இருக்க ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு புது விஷயத்தை ரிசர்ச் பண்ணுறது, அதுவும் இந்தியாவில் வந்துட்டு பண்ணுறப்போ அது எல்லாமே வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு இன்வைட் பண்ணுதுங்கிறத சொல்கிறாங்க.
Because proponents of Hindu nationalism support the nation of Vedic culture as the fundamental to the origins of Indian civilization. இந்தியன் சிவிலைசேஷனில் ஃபஸ்ட்டு விஷயமா வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா வேதிக் கல்ச்சர் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஹிந்து நேஷனலிசம் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தி கீழடி எக்ஸ்கவேஷன் ஃபர்தர் சேலஞ்ச் தி ஐடியா ஆஃப் தி சிங்கிள் ஃபவுண்டைன் ஹெட் ஆஃப் இந்தியன் லைஃப். கீழடி எக்ஸ்கவேஷன் வந்துட்டு எதை சேலஞ்ச் பண்ணுது அப்படின்னா சிங்கிள் ஃபவுண்டைன் ஹெட் இது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுது இந்தியன் லைஃப்லன்னு சொல்கிறாங்க. தே இண்டிகேட் தி பாசிபிலிட்டி தட் தி ஏர்லியஸ்ட் ஐடென்டிட்டி தட் கேன் ரெகக்னைசபிளி be considered Indian might not have originated in the North India. இதுக்கான பாசிபிலிட்டி என்னவா இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்தியன்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறாங்க. தட் வாசன்ட் ஆல். இன் சப்சீக்வெண்ட் சீசன்ஸ் ஆஃப் தி கீழடி டிக், ஆர்கியாலஜிஸ்ட் டிஸ்கவர்ட் தி Tamili, the variant of Brahmi script used for writing inscription in the early iterations of the Tamil language, could be dated back to the 6th century BCE, like 100 years before previously thought. இதே சப்சீக்வெண்ட்டான சீசன் இதுக்கு ஈக்குவலாக கீழடி டிகில் பார்க்குறப்போ தமிழி அப்படிங்கிற வந்துட்டு ஒரு பிராமி ஸ்கிரிப்டை பற்றி பேசுகிறாங்க. அது வந்துட்டு பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ரெக்கர் ஆகிட்டு இருக்க ஏர்லி இட்டரேஷன் அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டே வந்துட்டு ரெக்கர் ஆகிருக்க ஒரு விஷயமா தமிழ் லாங்குவேஜில் இருந்திருக்கு. இதை வந்துட்டு 6th century BCE கூட வந்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நாட் ஓன்லி ஹேட் அர்பன் லைஃப் த்ரைவ்ட் இன் தி தமிழ் லேண்ட்ஸ், பட் பீப்புள் ஹூ லிவ்ட் தேர் ஹேட் டெவலப் தேர் ஓன் ஸ்கிரிப்ட். அங்கே லைஃப் மட்டும் வந்துட்டு அர்பன் ஆகலை, பீப்புளோட ஸ்கிரிப்ட்ஸும் வந்துட்டு டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தி எவல்யூஷன் ஆஃப் ரைட்டிங் இஸ் attributed to Ashoka edicts, but 2600 years ago, writing was prevalent in Keeladi. மதன் கருப்பையா, a proud Madurai local, told me. ரைட்டிங்ஸ் வந்துட்டு அசோகா எடிக்ட்ஸோட 2600 இயர்ஸுக்கு முன்னாடியே வந்துட்டு ரொம்ப ப்ரிவலண்ட்டாக கீழடியில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு மதன் கருப்பையா அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ஆத்தர்கிட்ட சொன்னதாகவும் சொல்கிறாங்க. A farmer could write his own name on a part he owned. The fighting going on here is you are not the own to teach me to write. I have learned it myself. இங்கே இருக்க சண்டை எப்படி இருக்குது, இவங்க போடுற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்மருக்கும் வந்துட்டு அவர் பண்ண பாட்டில் அவங்களோட பேர் எழுதுறதுக்கான உரிமை இருக்குது. ஆனால் இதை எப்படி ஃபைட் பண்ணுறாங்கன்னா இதை வந்துட்டு இந்த எழுதுறதே வந்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லித்தரல, நானாக வந்துட்டு என்னோட ஓனில் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட அர்பனைசேஷனையும் வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறத இந்த ஃபைட்டை இப்படி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். What was the assumption about the origin of urban life in India before the Keeladi dig? Option A, the origin lay in the northern Gangetic plain, which urbanized earlier than the south. B, the Indus Valley civilization was the first urban civilization of India. C, the second urbanization was known to be in the Magadha Empire. D, both A and B. ஆப்ஷன் போத் ஏ அண்ட் பி தான் கரெக்ட். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரிஜின் வந்துட்டு எங்கே அர்பனைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கேஞ்சட்டிக் பிளேன்ஸில். ரெண்டாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அர்பன் சிவிலைசேஷன் ஆஃப் இந்தியாவை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் வில் பி போத் ஏ அண்ட் பி. 7th one, the Keeladi excavation further challenged the idea of single fountainhead of Indian life. In elaboration of this sentence, which of these option follows? A, dominant theories of how urban and modern life came about in ancient India were proved wrong by the Keeladi archaeological dig. B, neither the Indus Valley civilization nor the ancient urban civilization of Magadha are clear explanation of how urban life emerged in the Keeladi region of southern India in the 3rd century BCE. C, the Keeladi archaeological dig proved that Indian urban and modern life emerged independently in several historical periods and geographies, and no one theory is enough to explain it. D, none of the above. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா கீழடி ஆர்கியாலஜிக்கல் டிக் அப்பவே வந்துட்டு மாடர்ன் அண்ட் அர்பனைஸ் லைஃப்பை பற்றி வந்துட்டு ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக தான் எமர்ஜ் ஆச்சு அப்படிங்கிறத நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. 8th one, language including a script similar to the Brahmi script emerged in Keeladi in 6th century BCE. Which of the following is the most convincing conclusion from this statement? A, Keeladi is a center of culture and learning far superior to any others in the ancient India. B, people of Keeladi were illiterate and could not use language to inscribe on their pots and pans. C, ancient urban history of India as we know it today could significantly be altered by the findings of the advanced achieved by the Keeladi civilization. All of the above. ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி தான்.
ஏன்னா ஏன்ஷியன்ட் அர்பன் ஹிஸ்ட்ரி வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு கீழடி சிவிலைசேஷன் வந்துட்டு நிறைய அட்வான்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. பிசி இஸ் தி அக்ரன் ஃபார் பிசியோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. பிஃபோர் தி காமன் எரா, பிஃபோர் கொலோக்கியல் எரா, பிஃபோர் சேப்பல் எட்டர்னல், பிஃபோர் கிறிஸ்ட் எரா. பிசிஇ அப்படின்னா பிஃபோர் தி காமன் எரா. 10th one, a farmer could write his own name on a pot he owned. 10th one, a farmer could write his own name on a pot he owned. The fight going on here is, you are not the one to teach me to write, I have learned it myself. These sentences imply option A, the Keeladi civilization was an inegalitarian one, that the Keeladi civilization did not conserve the access to education and literacy one for the elite. C, that the farmers of the Keeladi civilization were also potters. D, all of the above. இங்கே பி தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு கீழடி சிவிலைசேஷன் வந்துட்டு எஜுகேஷன் லிட்ரரி எலைட்டுக்கு மட்டும் வந்துட்டு அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கு. இன்னைக்கு 2023 கிளாட் கொஸ்டின் பேப்பரில் இருக்க இங்கிலீஷ் செக்ஷனுக்கான ஃபஸ்ட்டு 3 பேசேஜஸ் பார்த்தோம். இதில் ஃபஸ்ட்டு பேசேஜில் ஆத்தருக்கு வந்துட்டு எப்படி ஒரு டர்த் இருந்துச்சு, ரீடிங் மெட்டீரியல்ஸ்லாம் இல்லாமல் எப்படி வந்துட்டு அவங்களோட டைமில் ஒரு விஷயத்த வந்துட்டு லேட்டாக கண்டுபிடிச்சாலும் அது அவங்களோட ஒரிஜினாலிட்டியோடு இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதே செகண்ட் பேசேஜில் கீழடி ஃபைண்டிங்ஸை பற்றி எப்படி வந்துட்டு அர்பனைஸ் ஆச்சு, எந்தெந்த இடம் அர்பனைஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதில் வந்துட்டு அந்த பேசேஜ் ஃபுல்லாமே ஒரு ஆர்குமெண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. தமிழ் ட்ரெடிஷனும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் வந்துட்டு எப்படி சிமிலராக இருக்குது. இதே அடுத்த பார்ட்டில் வந்துட்டு நெக்ஸ்ட் 3 பேசேஜஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.